வெல்கம் பேக் டு பிஜே லைஃப் ஸ்டைல். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ வந்துட்டு ஃபங்க்ஷன் போகணும் ரெடி ஆகுன்னு சொல்லிட்டாரு. பொதுவாகவே நான் எப்போவுமே வந்து யூஸ்வலாக வந்துட்டு ஹெட் பாத் எடுத்தால் தான் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்ன மாதிரி நிறைய கேர்ள்ஸ் வந்து யோசிச்சிருப்பீங்க. ஸோ யோசிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாரீ எல்லாம் வந்து சீக்கிரமாக ப்ரீப்ளேட் பண்ணி அயன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அயன் பண்ணி கட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரெடியாகிறது தான். ஸோ நான் எண்ணெய் வச்சதோட எப்படி ரெடியாக போகிறேன்றது நான் பார்த்துருந்தேன். ஓகே, சுமாராக இருந்தது. நான் என்னோட ஜுவல் செட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஹேர் ஸ்டைல் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். பட் அது என்ன பண்ணுறது, இதில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச ஐடியா இது மட்டும்தான். ஸோ அதுக்காக வந்து சாரீ வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக ப்ளீட் பண்ணி நல்லா அழகாக கட்டிட்டு போகலாம் அப்படின்றது தான் என்னோட மைண்ட் செட்டு. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் அதேதான் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, பஃபியாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கொஞ்சம் பஃபியாக இருக்க மாதிரி நான் வந்து அயன் பண்ணியிருந்தேன். ஸோ அது எவ்வளோ தூரம் நான் கரெக்டாக வந்துருக்குது, ப்ரொஃபஷனலாக கிடையாது, சும்மா தாங்க பண்ணேன். ஸோ இந்த சாரீ கட்டணும்னா இதுதாங்க கொஞ்சம் அங்கங்கே மடங்கிக்குது. இது மட்டும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி அவரை சொல்லியிருக்கேன். எப்பவுமே அவர் வந்து கொஞ்சம் சலிக்காமல் பண்ணிட்டுருவாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிளம்பலாம். எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். எல்லாம் ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷன் போனால் சூப்பராக இருந்தது. என்ட்ரன்ஸே ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு இந்த இதில் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக நிறைய டால்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இல்லை ஒரு டால் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு இதில் என்னோடய டாலும் இருக்கா. ஸோ இவங்க மாப்பிள்ளை பொண்ணு. அண்டு அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். என்னோட பொண்ணோட கையில் இருந்த வெள்ளி வளையல காணோம். அதை போய் தேடுறதுக்கு அவர் போயிட்டாரு. நான் உட்காந்துட்டு அப்போ கூட பாருங்கள் உட்காந்து வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிஃபனுக்கு வந்தாச்சு. ஸோ டிஃபனில் வந்து இந்த ரோட்டி ப்ளஸ் பன்னீர், நான் அது மட்டும் தான் சாப்பிட்டேன். ரைஸ்லாம் நைட்டில் ஹெவியாக சாப்பிட முடியல. அப்புறம் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. பட் என்னால் தான் ஜில்லுன்னு சாப்பிட முடியல. ஐஸ்கிரீமை வீட்டுக்கு பேக் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ ஒரு விஷயம் வரப்போகுது பாருங்கள். ஆக்சுவலாக நிறைய பேர் இதை ரிலேட் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லோரும் குழந்தைங்க வச்சுட்டு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா, ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னா திரும்பி ரிட்டன் இப்படி தாங்க வரும். அது எத்தனை பேர் இதை ரிலேட் பண்ணுறீங்களோ ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், என்னோடய குழந்தைங்களை அவரை டேக்கர் பண்ணிட்டாரு. நம்ம மாவு டப்பா, ஐஸ்கிரீமு, ஷால்வை, என் குழந்தைங்களோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருக்கு. பாய். உங்களில் எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கு, நடந்ததா கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.